இன்ஜினியரிங் டிராயிங்ல பல்வேறு பொருட்கள் வெவ்வேறு வகையான லைன்ஸ் அதாவது கோடுகளை பயன்படுத்தி வரையப்படுகின்றன. ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு மீனிங் அண்ட் பயன்பாடு இருக்கிறது. இதற்காக டிராயிங்ல பொருளோட விவரங்களை துல்லியமா குறிக்க டிஃபரண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் லைன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. நார்மலா இன்ஜினியரிங் டிராயிங்ல இந்தந்த டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் தான் யூஸ் செய்யணும்னு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கிற டேபிள்ல இருக்கிற லைன்ஸ் தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெக்கமெண்ட் செய்யற லைன்ஸ். இதை தான் நாம யூஸ் செய்யணும். இந்த டேபிள்ல முதல் காலம்ல இருக்கிறது லைனோட டயக்ராம், ரெண்டாவது காலம்ல அந்த லைன் எப்படி இருக்கணும்னோ, மூணாவது காலம்ல அதை எங்க யூஸ் செய்யணும்னு விவரிச்சிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற எல்லா லைனையும் நாம ரெகுலரா யூஸ் செய்யறது இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் இந்த டேபிள்ல இருக்கிற லைன் டைப்ஸ ஒரு தடவை படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங்ல ரெகுலரா யூஸ் செய்யற லைன் டைப்ஸ் பத்தி பார்ப்போம். நம்பர் 1 continuous thick line, second continuous thin line, third continuous thin freehand line, fourth continuous thin with zigzag line, fifth dashed thick line, sixth chain thin line, seventh chain thin thick at ends and changes of direction, 8 chain thick line, 9 chain thin double dashed line. இப்ப சில காமன்லி யூஸ்டு லைன் டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் திக் லைன். நம்ம வரைய போற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கண்ணுக்கு தெரியற எல்லா லைன்ஸுமே இந்த லைனை யூஸ் பண்ணி வரையலாம். இதை வரையறதுக்கு ஹெச் பென்சில் யூஸ் பண்ணணும். அதே போல அந்த ஆப்ஜெக்ட்ல கண்ணுக்கு தெரியாம இருக்கிற லைன்ஸ் எல்லாமே இந்த டேஷ்ட் திக் லைனை கொண்டு வரையணும். டேஷ்ட் திக் லைன்னா ஒரு ஷார்ட் லைன் கேப், ஷார்ட் லைன் கேப், ஷார்ட் லைன் கேப். சோ இந்த பேட்டர்ன்ல இருக்கும். இந்த லைனை வரையறதுக்கும் அதே ஹெச் பென்சிலை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டர் லைன்ஸ், லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, ட்ராஜெக்டரிஸ், இது போன்ற லைன்ஸ் எல்லாம் வரையறதுக்கு நீங்க செயின் தின் லைனை யூஸ் பண்ணலாம். செயின் தின் லைன்னா ஒரு லாங் லைன் கேப், ஷார்ட் லைன் கேப், லாங் லைன் கேப், ஷார்ட் லைன் கேப் அண்ட் லாங் லைன். சோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகும். சோ இதை வரையறதுக்கும் நீங்க 2H பென்சிலை யூஸ் செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் தின் லைன், அதாவது இமேஜினரி லைன்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன், தட் இஸ் XY லைன், டைமென்ஷன் லைன்ஸ், எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ், லீடர் லைன்ஸ், ஹேட்சிங் லைன்ஸ். சோ இந்த மாதிரி லைன் எல்லாம் வரையறதுக்கு நீங்க இந்த கண்டினியூஸ் தின் லைனை யூஸ் பண்ணலாம். இதை நீங்க 2H பென்சிலை யூஸ் பண்ணி வரையணும். பொதுவா இன்ஜினியரிங் டிராயிங் வரையறதுக்கு அதிகமா யூஸ் செய்யற பென்சில்ஸ் H, 2H and HP பென்சில்ஸ் தான். இதுல H and 2H பென்சில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்ப HP பென்சில் பயன்படுத்தி என்னவெல்லாம் வரையலாம், எழுதலாம்னு பார்க்கலாம். ஒரு டிராயிங் ஷீட்ல முதல்ல நம்ம வரையிறது பார்டர் லைன் தான். அந்த பார்டர் லைன் ஒரு கண்டினியூஸ் திக் லைனா இருக்கும். பட் இந்த லைனை HP பென்சில் வச்சு தான் வரையணும். அது தவிர டைமென்ஷன் லைன்லயும் லீடர் லைன்லயும் இருக்கிற ஏரோ ஹெட்ஸையும் HP பென்சிலை வச்சு தான் வரையணும். தென் டிராயிங் உடைய டைட்டில், சப்டைட்டில், டைமென்ஷன் டெக்ஸ்ட் லைக் A, B, 1, 2 இது மாதிரி எங்கெங்கெல்லாம் லெட்டரிங் இருக்கோ இதையும் HP பென்சில் கொண்டு தான் வரையணும். டிஃபரண்ட் லைன் டைப்ஸை எப்படி எங்க யூஸ் செய்யறாங்கன்னு ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரெக்டாங்குலர் பிரிசம். அதுல ஒரு வெர்டிக்கல் ஹோலும் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ கிடைக்கிறதுக்கு எந்த டைரக்ஷன்ல இருந்து பிரிசனை பார்க்கணும்னு காட்டுறதுக்காக ஒரு ஏரோ வரையப்பட்டிருக்கு. இந்த ஸ்லைட ஒரு டிராயிங் போர்டா அஸ்யூம் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல ஒரு டிராயிங் ஷீட்டை ஃபிக்ஸ் செஞ்சுக்கலாம். இந்த பிளாங்க் ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பார்டர் லைன் வரையலாம். இது ஒரு கண்டினியூஸ் திக் லைன். இதை வரையறதுக்கு HP பென்சில் யூஸ் செய்யணும். ரெக்டாங்கிள் பிரிசத்துடைய முன்பக்கம் முழுவதும் நம்மால பார்க்க முடியும். இது ஒரு செவ்வகமாக, அதாவது ரெக்டாங்கிளாக தோற்றமளிக்கும். அதனால கண்ணால பார்க்க முடிகிற அந்த ரெக்டாங்கிளுடைய அனைத்து லைன்ஸையும் கண்டினியூஸ் திக் லைனா H பென்சில் கொண்டு வரைய வேண்டும். ஆனா பிரிசத்துக்குள்ள இருக்கிற சர்க்குலர் ஹோலை நம்மால பார்க்க முடியாது. சோ கண்ணுக்கு தெரியாத இந்த ஹோலுடைய அவுட்டர் எட்ஜஸ டேஷ்ட் திக் லைன்ஸா, அதாவது டாட்டட் லைனா அதே H பென்சில் கொண்டு வரைய வேண்டும். ஹோலுக்கு சென்டர்ல இருக்கிற ஒரு இமேஜினரி ஆக்சிஸ் லைனை செயின் தின் லைனா
2H பென்சில் யூஸ் செஞ்சு வரையணும். ரெக்டாங்கிள் பிரிசத்துடைய நீளத்தை டிராயிங்ல குறிக்கணும்னா அதன் இரண்டு முனைகள்ல இருந்தும் இரண்டு எக்ஸ்டென்ஷன் ஆர் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸை முதல்ல வரையணும். 2H பென்சிலை யூஸ் செஞ்சு இந்த ரெண்டு லைன்களையும் கண்டினியூஸ் தின் லைன்ஸா வரையணும். இவை போலவே டைமென்ஷன் லைனும் கண்டினியூஸ் தின் லைன் தான். இந்த லைன் 2H பென்சிலால ஆப்ஜெக்ட் லைனுக்கு பேரலலா அதுக்கு மேல ரெண்டு எக்ஸ்டென்ஷன் லைனையும் டச் செஞ்சு வரையணும். ஆனா ஏரோ ஹெட்ஸையும் டைமென்ஷன் டெக்ஸ்டையும் HP பென்சிலால தான் வரைய வேண்டும். இதே போல ரெக்டாங்கிளுடைய அகலத்தையும் இரண்டு எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ்னாலையும் ஒரு டைமென்ஷன் லைன்ஸையும் யூஸ் செஞ்சு டைமென்ஷன் செய்ய வேண்டும். டைமென்ஷன், பெயர், அவுட்லைன் என்று பொருளோட ஏதாவது ஒரு தன்மையை குறிக்க யூஸ் செய்யற ஒரு கண்டினியூஸ் தின் லைன் தான் லீடர் லைன். 2H பென்சிலால வரையப்படுற இதனுடைய ஒரு எண்ட்ல மட்டும்தான் ஏரோ ஹெட் இருக்கும். இங்க இருக்கிற ரெண்டு டாட்டட் லைன்ஸும் ஒரு ஹோலை குறிக்குதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல லீடர் லைனை யூஸ் செய்யறோம். நெக்ஸ்ட் ஹேட்சிங் பத்தி பார்ப்போம். சப்போஸ் பிரிசத்துக்குள்ள இருக்கிற பார்க்க முடியாத ஹோலை கண்ணுக்கு தெரிய வைக்கணும்னா என்ன செய்வீங்க? அதுக்கு அந்த பிரிசத்தை மேல இருந்து கட் செஞ்சு ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். அதுக்கப்புறம் முன்பகுதியை ரிமூவ் செய்துட்டு பின்பகுதியை பார்த்தா உங்களால ஹோலை பார்க்க முடியும். சோ இப்ப ஃப்ரண்ட் வியூவா இருக்கிற ரெக்டாங்கிள் இருந்த இரண்டு டாட்டட் லைன்ஸும் கண்டினியூஸ் லைன்ஸா மாறிடும். ஏன்னா இன்விசிபிள் லைன்ஸை காட்ட டாட்டட் லைன்ஸும் விசிபிள் லைன்ஸை காட்ட கண்டினியூஸ் லைன்ஸும் தான் நாம யூஸ் செய்யறோம். கட் செஞ்ச போர்ஷன்ல இருக்கிற மெட்டீரியலை காட்ட ஹேட்சிங் செய்யணும். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெக்டாங்கிள்ஸை ஒரு செட் ஆஃப் பேரலல் லைன்ஸால ஃபில் செய்யணும். இந்த லைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கும். யூசுவலா இது 45 டிகிரி இருக்கும். இந்த ஹேட்சிங் லைன்ஸ் 2H பென்சிலால வரையப்படுற கண்டினியூஸ் தின் லைன் தான். நடுவுல இருக்கிற ஹோல்ல மெட்டீரியல் இல்லாததால அத ஹேட் செய்யக்கூடாது. கடைசியா எல்லா டைட்டில்ஸ் அண்ட் சப்டைல்ஸையும் HP பென்சில் யூஸ் செஞ்சு எழுத வேண்டும். இப்ப காமனா நாம யூஸ் செய்யற லைன் டைப்ஸ் பத்தியும் அவற்றை எந்தெந்த பென்சிலை கொண்டு வரையணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கணும்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேற்கொண்டு இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் பத்தி வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. தேங்க்யூ.